என் தங்கப்பிள்ளையே, திருவோணத்தினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த தாயானவள் நீண்ட நேரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கான ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு கொண்டு நான் வந்திருக்கிறேன். இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் சரி, இவை ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் பல பிரச்சனைகளுக்கான முடிவுகளையும் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான விருப்பங்களை எல்லாமும் ஒவ்வொன்றாக உன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்துவிடும். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று பார்த்து உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடும். நாம் இருக்கும் இந்த காலம் முழுக்க நாம் விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டோமானால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களில் இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு என்னவென்று உணர்ந்து விடுவோம். இந்த வாழ்க்கையின் நம்பிக்கை நாம் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கி விடுவோம் என்பதுதான் உண்மை. நமக்கு யாராவது நம்மோடு இருந்து எப்பொழுதும் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை வந்து விட்டது. எந்த நேரமும் யாராவது உடன் இருந்தால் நல்லது நடக்கும், சரியாகிவிடும், உன் வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பது போன்ற பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என் பிள்ளையினால் இங்கு எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால் இங்கு எல்லாமுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் சரியாகவே நடக்கிறது. எல்லா விஷயங்களும் என் பிள்ளைக்கென இங்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும், எப்படி என் பிள்ளையின் வாழ்க்கையை வந்து சேர வேண்டும் என்பதனை எல்லாமும் தெய்வம் கவனித்து அதை தன் பிள்ளைக்கு சரியான நேரத்தில் முறையாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நடக்கும் சில உண்மைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும். நம்மோடு இருக்கும் இந்த காலங்களும் ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு விடியலிலும் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான பல காரணங்களை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். உன் முன்னால் நிற்கும் இந்த தெய்வத்தின் அன்பை நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தொடரட்டும். உடனிருக்கும் காலம் இனி அத்தனை சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உன்னை தேடி வரட்டும். எந்த நாளும் எந்த நிலையிலும் என் பிள்ளை இனி எதையும் கைவிட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்த்து கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்ட நேரம் இனி எல்லா சூழ்நிலையையும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கான பல திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். உனக்கான பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து கொண்டே இருக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை யோசித்து தன்னுடைய மனதை குழப்பிக் கொண்டிருக்காமல் நிச்சயமாக இதையெல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். உடன் இருக்கும் நேரம் இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக இதையெல்லாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன் முன்னால் நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி வந்து ஒவ்வொன்றையும் பல உண்மைகளோடு உனக்கு என்னவென்று உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கும் அத்தனையிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையின் உண்மைகள்தான் வெளிச்சத்திற்கு வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டி என் பிள்ளைக்கென சில விஷயங்களை நான் கொடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. எவ்வளவு காயம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காத பிள்ளை. ஏன் தெரியுமா? சில பிள்ளைகள் கஷ்டம் வந்தவுடன் தெய்வத்தை திட்டி தீர்ப்பார்கள். தெய்வம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அவர்கள் நமக்கு எதையும் செய்யவில்லை. நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாமும் அவர்கள் என்னவென்று சொல்லவில்லை. நமக்காக அவர்கள் நிற்கவில்லை என்றுதான் இங்கு ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நான் எதையெல்லாமும் உணர்த்திவிட எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் உனக்கு உருவாக்கும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் கைவிட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த ஒரு தேவையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் நன்மைகளை நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். வராகி எப்படியும் நம்மை கை தூக்கி விடுவாள் என்ற எண்ணத்தோடு என்னை தொடர்கின்ற என் பிள்ளைக்கு என்றுமே இந்த தாயின் அன்பு நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஒருபோதும் அந்த பிள்ளைகளை விட்டு விலகிச் செல்வது கிடையாது என்பதுதான் உண்மை. இப்படி உன் வாழ்க்கையிலும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ உனக்கான முழுமையை நிறைவாக என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பல தேவைகளும் பல தெளிவும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை நெறிப்படுத்துவேன். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கைப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக என்றும் இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டியும் நல்லது நடக்க வேண்டியும் எப்பொழுதுமே நான் வரும் இந்த காலத்தில் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது வருகிறது என்று நீ யோசிக்கும் இந்த நேரம் இனி முழுக்க உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரி செய்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொன்றிலும் உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டும் நன்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டும் நல்ல மாற்றங்களோடு நீ இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் சந்தோஷமாக முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல நம்பிக்கையும் பல நல்ல தேவைகளையும் என்னவென்று நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க எல்லா விஷயங்களிலும் உன் மனதில் படும் அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும்
இனி என் பிள்ளைக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மீட்டெடுத்து வருவாய். உன்னால் முடியும். உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்துவிட உன்னால் முடியும் என்பதனை நீ நம்பு. உனக்கே என்று நான் என்ன உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை நீ கவனமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் போல உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னிருக்கும் நேரங்களில் உடன் வரும் இந்த காலங்களிலும் இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை விஷயங்களுக்குமான தீர்வுகளை உனக்கு இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்குரிய நன்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. உன்னிடத்தில் நின்று இந்த தெய்வம் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுது முழுக்க புரிந்து கொள்கிறாயோ, எப்பொழுது இதை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமாக உனக்கான உண்மைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை ஆனந்தமாக உருவாக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நாம் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனை உண்மைகளிலும் இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். சிறு சிறு கஷ்டங்கள் வராமல் இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வராமல் இருக்காது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ அடையக்கூடிய ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு முழுமையான மதிப்பை கட்டாயம் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமையான தேவைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக அது சொல்லிக் கொடுக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இந்த தேவைகளோடு இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனை உண்மைகளையும் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள். நடக்காது என்று இங்கு எதுவும் கிடையாது. எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி உனக்கு சரியாகவே நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக உணர்ந்து சரியாக புரிந்து நன்மதிப்போடு உன் வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாமும் நீ முன்னிறுத்தி வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நம்முடைய பிரச்சனைகள் என்னவென்பதனை முதலில் நாம் உணர்ந்து கொண்டால்தான் நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களில் இருந்து நம்மால் நிச்சயமாக நம்மை காப்பாற்ற முடியும் அல்லவா? எதையுமே நாம் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட முடியாது. இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நாம் தொலைத்து விடவும் முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் பல விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நிற்கும் பல உண்மைகளும் எப்பொழுதுமே உன்னை சரியாக கொண்டு வந்து ஓரிடத்தில் நிறுத்தாமல் போகாது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்லது வேண்டியும் நல்ல நேரத்தை எதிர்கொண்டும் என் பிள்ளை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமான வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமான மாற்றம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் பிரச்சனைகள் தீர, உன் கஷ்டங்கள் தீர, உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடர முதலில் உன் மனதில் இதுவரையிலும் நீ தூக்கி சுமந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு உன்னோடு இருக்கும் எல்லா நன்மைகளையும் நீ முன்கொண்டு வர தயாராகிவிடு. உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ சரியாக முன்னிறுத்த தயாராகிவிடு. நடப்பதில் நாம் யோசிக்கும்படி சில விஷயங்கள் நமக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் நமக்கு எதிராகவும் நடக்கலாம். ஆனால் எல்லாமுமாக உன்னிடத்தில் நான் நிற்கும் இந்த நேரம், எல்லாமுமாக உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் என்று இனி அத்தனையும் உனக்குள்ளேயே உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நிற்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள். சரியாக எதையும் நீ உணர்ந்து ஏற்றுக்கொள். வராகி சொல்வது போல ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் கட்டாயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டவும் நல்ல விஷயங்களை நடத்த வேண்டியும் நாம் எப்பொழுதும் போல நாம் விரும்புகின்ற இந்த நிலையில் நம்முடைய எண்ணங்களை சரியாக வைத்திருப்போமானால் நமக்கு எந்த காலத்திலும் கஷ்டங்கள் என்ற ஒன்று இருக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி வேதனைகள் இருக்காது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை வாழத்தான் என்பதில் உனக்கு எப்படி புரிதல் வந்து விட்டதோ அதுபோல இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நீ சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைகளை நீ தெளிவுபட தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நாளிலும் நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கும் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. முன்னின்று உனக்கு எதையும் சொல்லும் இந்த தெய்வம் இனி உன்னிடத்தில் நின்று அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்குரிய மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்களை இனி ஒட்டு மொத்தமாக எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த காலத்திலும் நல்லதே என்று நீ உணர்ந்து இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நம்பிக்கையோடு இருந்து விட்டாயானால் இனி என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் நான் உனக்கே உன் கண் முன்னால் நிறுத்துவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இந்த தேவைகளினால் நான் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தரும் இந்த விஷயங்களினால் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னவென்று நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதானே உனக்கு இதுவரையிலும் இந்த வாழ்க்கை தந்திருப்பது, உண்மைகள் தானே இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து நடந்து இதையெல்லாமும் தெரிந்து கொண்டும் நீ சரியாக இருக்கும் இந்த நேரம் உன் வெற்றி இனி உன் முன்னால் நிச்சயமாக வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பதை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டால் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ மனதில் நிறுத்திவிட்டால் உன்னிடத்தில் நான் வருவதை நீ ஏற்றுக்கொண்டால் இனி எல்லாமும் நீ சரியாகவே நடத்து என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் முதலில் நீ தெளிவாக வேண்டும். என்ன நடந்தாலும் வாழ்க்கையின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது.
எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.